மலையாள திரையுலகத்தில் சமீபத்தில் வெளியாகி பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இங்கே தமிழ்நாட்டிலையுமே நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தினுடைய ரிவ்யூ பற்றி பார்க்கும்போது முதல்ல இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளத்தில் தன்னுடைய மனைவி கீதா, அதாவது பிரியாமணி மற்றும் தன்னுடைய இரு மகள்களோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு காவல் அதிகாரியான ஹரி. அதாவது படத்தினுடைய ஹீரோவான குஞ்சாக்கோ போபன். இவர் நிகழ்த்திய வன்முறை செயலாளர் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் வந்து பணிக்கு திரும்புகிறாரு. ரொம்ப மூர்க்க குணமுடைய ஷார்ட் டெம்பரான இவர் டீல் செய்யக்கூடிய விதம் இவருடைய மகளுடைய தற்கொலை ஒரு காரணமாயிடுது. மீண்டும் வேலைக்கு திரும்பக்கூடிய இவர் துளியும் கருணையற்ற காவல் அதிகாரியா பல செயல்களை அடுத்தடுத்து செய்கிறாரு. அப்படி ஹரி மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயின் வழக்கு மூலம் மறைமுகமா பல செயல்களை நிகழ்த்தும் ஒரு வில்லன் கேங்க அவர் கண்டுபிடிக்கிறாரு. தன்னுடைய மகளுக்கு அநீதி இழைத்ததும் இதே வில்லன் கும்பல் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதும் அவங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சீரியஸா ட்ரை பண்றாரு இந்த காவல் அதிகாரி. இந்த வில்லன் கேங்க ஹரி பிடிச்சாரா, அவங்களை என்ன பண்ணாரு அப்படின்றதே இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி திரைப்படத்தினுடைய கதை. மூர்க்க குணமுடையவரா, மன அழுத்தத்தில் சிக்கி தவிக்கிறவரா, ஒரு ஷார்ட் டெம்பரா, எமோஷன்களை பக்குவமா வெளிப்படுத்தி கிளாப்ஸ் வாங்குறாரு படத்தினுடைய ஹீரோவான சேட்டன் குஞ்சாக்கோ போபன். கதாபாத்திரத்திற்கு தேவையான அனைத்தையுமே சரியான மீட்டர்ல கையில் எடுத்து அந்த ஹரி கதாபாத்திரத்திற்கு நியாயம் செய்யும் நடிப்பை கொடுத்து மாசம் காமிச்சிருக்காரு. கணவரின் கோபம் உட்பட வாழ்க்கையின் சில போராட்டங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடிய கீதாவாக நடிப்புல ஆடத்தை தொட்டிருக்காங்க பிரியாமணி. இப்படி இரண்டு மிகச்சிறந்த நடிகர்களின் தேர்ந்த நடிப்பே இந்த படத்தை இன்னும் பரபரப்பா தீவிரமா மாத்துது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரமே ஸ்க்ரீனில் வந்தாலும் கூட தன்னுடைய அப்பாவியான முக பாவனைகளால் மனசில் பதிகிறாரு ஜெகதீஷ். வழக்கமான ஸ்டீரியோடைப் வில்லனாக விஷாக் நாயர் மற்றும் கேங் வந்து போகிறாங்க. பொதுவாகவே கதாசிரியர் ஷாகி கபீர் அவருடைய கதாபாத்திரங்கள் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவில் சிக்கிக்கிட்டு மீள முடியாத மாதிரி இருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் வரிசையில் இந்த ஹரி கதாபாத்திரமும் ஒரு ட்ராமாவில் சிக்கிக்கிட்டு மீள முடியாதவரை இருப்பார். காவல் அதிகாரியை முதன்மையாக வச்சு கதை சொல்லக்கூடிய களத்தில் அவங்களின் அத்தனை செயல்களையும் புனிதப்படுத்தாமல் அவங்களின் வன்முறை பக்கத்தையும் காட்டியிருக்காரு அறிமுக இயக்குனர் ஜித்து அஷ்ரப். பல த்ரில்லர் கதைகள் களமாடிய கதையாக இருந்தாலும் கூட அதில் சில புதுமையையும் சுவாரஸ்யங்களையும் சேர்த்து பதைப்பதைப்போடு சீட்டின் நுனியில் அமர்ந்து பார்க்க வச்சு இது ஒரு பக்கா சீட்டேஜ் த்ரில்லர் ஆக்குறாரு திரைக்கதை ஆசிரியர் ஷாகி கபீர். ஆனால் முக்கிய திருப்பங்கள் பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகும் வில்லன் கேங் சேசின் காட்சிகளை ஜவ்வா எடுத்து இரண்டாவது பாதியின் தொடக்கத்தில் கொஞ்சம் டல்லடிக்க வைக்கிறாரு திரைக்கதை ஆசிரியர். அதே போல பெண்களுக்கு எதிராக பல வன்முறைகளை நிகழ்த்தக்கூடிய வில்லன் குழுவை காவல் அதிகாரியாக ஹரி அவங்களை தண்டிக்கிறாரா அல்லது பர்சனலா ரிவெஞ்ச் எடுக்கிறாரா அப்படின்றத தெளிவா சொல்லாம ஒரு மாதிரி குழம்ப வைக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி திசை திருப்பாத அந்த காட்சி அமைப்புகள், அதிரடியான மாஸ் திருப்பங்கள்னு திரைக்கதையில் இந்த மாதிரி பல விஷயங்களை காட்டி பார்க்குற ஆடியன்ஸை ஆச்சரியப்படுத்துறாரு. கதாபாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப ஒளிப்பதிவு இலக்கணங்களை பயன்படுத்தி காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் ராபி வர்கீஸ் ராஜ். நான் லீனியர் திரைக்கதை அம்சத்தையும் பரபர காட்சிகளையும் தன்னுடைய கட்களால் வேற மாதிரி மாற்றி ஸ்ட்ரிக்டாக கவனிக்க வச்சிருக்காரு படத்தொகுப்பாளர் சாமன் சாக்கோ. ஜேக்ஸ் பிஜாயின் பரபர பின்னணி இசை படம் செல்லும் களத்திற்கு நல்வழி அமைத்து கொடுக்குது. பல இடங்களில் ஜாக்ஸ் பிஜாயோட பிஜிஎம் தான் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டி வேற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வில்லன் கேங்குக்கான அந்த அதிரடி மாஸ் பாடலும் வேற ரகம் மோனே அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி திரைப்படம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரில் இந்த ஆஃபீஸர் தங்களின் கடமைகளை ஆற்ற சில இடங்களில் தவறி இருந்தாலும் கூட பல இடங்களில் நல்லபடியாக டீல் செஞ்சு குட் ஸ்டார்களை தன்னுடைய பேட்சில் ஏற்றிக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாமா, தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையாள திரைப்படங்கள் த்ரில்லருக்கு பேர் போன திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக இதுவும் உங்களை போர் அடிக்காத ஒரு தடவை தாராளமாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒர்த்தான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். நீங்கள் தாராளமாக உங்கள் டைமையும் மணியும் ஸ்பெண்ட் பண்ணி போய் தியேட்டரில் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங்கு ஆயிடுங்க.